அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு திருமண நிகழ்வு. அந்த திருமணம் முடிந்ததற்கு பின்பாக பெண்ணோட அத்தா அங்கங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறார். பரபரப்பாக இயங்கி கொண்டே இருக்கிறார். மாப்பிள்ளை வீட்டார்களாம் பெண் வீட்டார்களை திட்டிக் கொண்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் என பார்க்கக்கூடிய நேரத்தில் திருமண பந்தி 3 பந்தி தான் முடிஞ்சிருக்கு. 4வது பந்திக்கு அப்படியே ஆளுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உணவு பற்றாக்குறை. பேசத்தானே செய்வாங்க. நம்ம வரதட்சணை வாங்க மாட்டோம், மகருக்காண்டி தான் திருமணம் செய்கிறோங்கிற அந்த பேரில் மறைமுக டீனிகை ஒன்று நம்ம வச்சுருப்போம். அதுதான் நவீன வரதட்சணை. திருமண மண்டபத்தினுடைய செலவையும் சரி, திருமணத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த செலவையும் பெண்ணை பெற்றவங்களுடைய தலையில் நம்ம அப்படியே கட்டிடுவோம். இருந்தாலும் பெருமையாக சொல்லுவோம், நபி வழி திருமணம் என்று பெருமையாக நம்ம பேசுவோம். அல்லாஹ் பாதுகாப்பு. அங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டியில் விழக்கூடிய ஒவ்வொரு எச்சியிலையை பார்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ உணவுகள் வீணடிக்கப்படுவதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நபரினுடைய உணவு 2 நபர்களுக்கு போதுமானதாகும். 2 நபர்களுடைய உணவு 4 நபர்களுக்கு போதுமானதாகும். 4 நபர்களுடைய உணவு 8 நபர்களுக்கு போதுமானதாகும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாப்பிடக்கூடிய நாம் எத்தனை நபர்களுடைய உணவை நாமே வீணடிக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம்.